சைவ சித்தாந்த பெருமன்றத்தின் 122ஆம் ஆண்டு விழா மாநாடு சென்னை தீநகரில் உள்ள சர் பி டி தியாகராயர் அரங்கில் இன்று தொடங்கியது. வேல்குமரன் சட்ட அலுவலகம், கணையாளி திங்கள் இதழ், இறையகம் பதிப்பகம் இணைந்து நடத்தும் இந்த 2 நாள் மாநாட்டின் தொடக்க நிகழ்வாக சமயம் குறித்த புரிதலும் சமூக நன்மையும், சைவ சமயத்தின் வரலாறும் தேவையும் என்னும் தலைப்பில் மாநாட்டு கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த மாநாட்டு கருத்தரங்கிற்கு மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் ஓய்வு பெற்ற இயக்குனர் மருத்துவர் ஜெய ராமமூர்த்தி தலைமை வகித்தார். இந்த கருத்தரங்கின் நோக்கம் குறித்து சைவ சித்தாந்த பெருமன்றத்தின் தலைவர் முனைவர் நல்லூர் சரவணன் அறிமுக உரை நிகழ்த்தினார். இந்நிகழ்வுக்கு தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் உறுப்பினர் வழக்கறிஞர் எம் வேல்முருகன் முன்னிலை வகித்தார். கருத்தரங்கின் நோக்க உரை குறித்து உயர்நீதிமன்ற வழக்கறிஞரும் ஓய்வு பெற்ற IRS அதிகாரியுமான வழக்கறிஞர் சரவணகுமார் நோக்க உரை நிகழ்த்தினார். தமிழ்நாடு அறக்கட்டளையின் முதன்மை செயல் அலுவலர் முனைவர் இளங்கோ தொடக்க உரை நிகழ்த்தினார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற அமர்வுக்கு பேராசிரியர் முனைவர் கருணாநிதி, மேனாள் துறைத் தலைவர், உளவியல் துறை, சென்னை பல்கலைக்கழகம் தலைமை தாங்கினார். தமிழர் வரலாற்று உரிமையில் சைவத்தை முன்னெடுப்பது பொருந்துமா என்ற தலைப்பில் மூத்த பத்திரிகையாளர் கோவி லெனின் உரையாற்றினார். சைவத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் விவரிக்கப்படுகின்ற பாங்கு என்ற தலைப்பில் மூத்த வழக்கறிஞர் சிகரம் செந்தில்நாதன் சிறப்புரையாற்றினார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த சைவ சித்தாந்த பெருமன்றத்தின் 120ஆம் ஆண்டு விழா மாநாட்டு பல்வேறு அறிஞர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற உள்ளனர். இது மாதிரி சமாஜம் என்கிற பெயரில் ஒரு கட்டமைப்பை உருவாக்குகிற ஒரு வெகுஜன மக்களுக்கான ஒரு ஈர்ப்பு அல்லது ஒரு ஏற்கனவே புரிந்து கொண்ட விஷயத்தில் இணைக்கிற ஒரு முறை, அதுக்குதான் சைவ சித்தாந்த மகா சமாஜம் அப்படிங்கிற பேரை உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தனித்தமிழ் பிரச்சனை எல்லாம் வந்த பிறகு அது சைவ சித்தாந்த பெருமன்றம் அப்படிங்கிற பேர்ல நிலை நிற்குது. இது நம்ம மன்றத்தோட வரலாறு. சரி, மன்றத்துக்கு என்ன வரலாறு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மன்றம் 2-3 வேலைகள் உங்களுக்கு தெரியும். சென்னை பல்கலைக்கழகத்துல எல்லாம் அந்த வெர்னாக்குலர் லாங்குவேஜ் அப்படிங்கிற பாடத்திட்டெல்லாம் தமிழ் உங்களுக்கு சிக்கலா இடம்பெறாரு. அந்த தமிழும் செம்மொழி தான், அதே நீங்க இணைக்கணும் அப்படின்னு ஒரு போராட்டத்தை தொடங்குகிற காலத்துல சென்னை பச்சையப்பன் கல்லூரியில தான் அதுக்கான மாநாடு 1915 நடக்குது. அது நடத்தினது சைவ சித்தாந்த மகா சமாஜ். பையாபுரி பிள்ளைலாம் அதுல இருக்கிறாங்க. அவர் தான் அந்த மாநாட்டில் தான் தமிழை செம்மொழியாக அறிவிக்கிற தீர்மானம் போடப்பட்டது. சென்னை பச்சையப்பன் கல்லூரியில தான் அது நடந்தது. அதுக்கு பிறகு சைவ சித்தாந்த மகா சமாஜம் என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தமிழ் இலக்கியங்கள், நம்ம செம்மொழி இலக்கியங்கள் நீங்க சொல்ற பாருங்க, அத பண்டைய இலக்கியங்கள் சொல்லுவாங்க. பண்டை தமிழ் இலக்கியங்கள் அப்படிதான் பேர். அதை தொகுத்து, அதுவும் தொகுத்தது வெறுமனே இல்ல, ஆசிரியர்கள் படைப்பு முறையா, வெறும் இலக்கியமா இல்லாம எந்தெந்த ஆசிரியர் எப்படி எப்படி படைச்சாங்களோ அந்த தொகுப்பு, ஆசிரியர் படைப்பு, ஆசிரியர் தலைப்புல எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். இப்ப நக்கீரர்னா அவர் செஞ்ச எல்லாத்தையும் ஒரே தொகுப்பா இருக்கும். அந்த மாதிரி எல்லா பாடல்களையும் தொகுத்து அதுக்கு சங்க இலக்கியம்னு பேர் கொடுத்தது சைவ சித்தாந்த மகா சமாஜ். சங்க இலக்கியம் பேர் கொடுத்தது தமிழ் பண்டிதர்கள்லாம் இல்ல, தமிழ் சபைகள்லாம் இல்ல, சங்க இலக்கியம் என்ற பெயரை வழங்கியது சரவணகுமார். என்னுடைய உரையை துவக்குகிறேன். சைவ சித்தாந்த பெருமன்றத்தினுடைய 120ஆம் ஆண்டு விழா மாநாடு
சர் பிட்டி தியாகராயர் அரங்கில் மிக சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கின்றது. சர் பிட்டி தியாகராயர் அவர்களை பற்றி பல பேருக்கு தெரிந்திருக்கும். நீதி கட்சி உருவாகுவதற்கு ஒரு மிக முக்கியமானவர்களில் ஒருவர். பின்னாளிலே சுயமரியாதை இயக்கம் தோன்றி திராவிட இயக்கங்கள், அது திராவிட கழகத்திலிருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேமுதிக வரை இந்த இயக்கங்கள் எல்லாம் உருவாவதற்கு காரணமாக விளங்கிய ஒருவர் சர் பிட்டி தியாகராயர். அவருடைய பெயரால் இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த அரங்கத்திலே சிறப்பானது ஒரு மாநாடு. மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடியவர்களை நான் பேசியாக வேண்டும் என்றால் இது தலைமை உரை. நான் பேச வரலான்னு எழுந்து உட்காந்துட்டேன். எப்போ விடுவார் மைக்கை நம்மக்கிட்ட, எப்போ கொடுப்பாரு? ஏன்னா மணி இப்போவே 12:15 ஆயிடுச்சு. இது என்னுடைய தவறு அல்ல. தொடக்க உரை, முன்னிலை உரை, வரவேற்பு உரை, திரும்ப ஐயா அவர்களுடைய உரை, நான் அதை சொல்லலாம் இதை சொல்லலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்ததெல்லாம் இங்கே நம்ம நல்லூர் சரவணன் அடித்து நொறுக்கிட்டார். காரைக்கால் அம்மையார் தான் இதற்கு வித்திட்டவர். இந்த தமிழ் வழி வழிபாட்டை, தமிழ் வழியில் இறைவனிடம் வேண்டி கேட்கலாம், வீடு வேற்றை அடையலாம் என்பதை கிபி 5ஆம் நூற்றாண்டிலே தொடக்கி வைத்தவர் காரைக்கால் அம்மையார். அவரை பின்பற்றிதான் ஞானசம்பந்தர் 7ஆம் நூற்றாண்டிலே தன்னை தமிழ்ஞான சம்பந்தன் என்றும், முத்தமிழ் நான்மறை ஞான சம்பந்தன் என்றும், தமிழ் விரகன் என்றும் தன்னை அறிமுகப்படுத்துகின்ற பொழுதெல்லாம் தமிழோடு சேர்த்துதான் தன்னை சொல்லிக் கொள்வார். அந்த சிறப்புகளை எல்லாம் அவர் எடுத்து சொல்லிவிட்டார். இந்த அரங்கிலே இங்கே வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற சிவத்திரு தி தட்சிணாமூர்த்தி அவர்களே, முன்னிலை உரை ஆற்றியிருக்கின்ற வழக்கறிஞர் திரு எம் வேல்முருகன் அவர்களே, இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய திரு ஐயா இளங்கோ அவர்களே, வழக்கறிஞர் திரு எஸ் சரவணகுமரன், உயர்நீதிமன்றம் IRS அவர்களே, இந்த சைவ சித்தாந்தத்தின் மீது ஒரு பற்று கொண்டு இந்த அவையிலே பேச வந்திருக்கிறார், சில கருத்துக்களை சொல்லி சென்றிருக்கிறார் என்றால் உங்களை நான் வணங்கி மகிழ்கின்றேன் ஐயா. எனக்கு பிறகு என்ன 2 பேரும் பேச போறாங்க, அதை நினைச்சா தான் எனக்கு கொஞ்சம் பரிதாபமா இருக்கு. ஏன்னா சாப்பிட்ற நேரம் நான் பேசி முடிக்கிறதுக்கு இன்னொரு எப்படியும் 35-40 நிமிஷம் ஆகும். இன்னும் நான் சப்ஜெக்ட் உள்ளே வரல. இது சைவ சித்தாந்தங்கிறது அது ஒரு பெரிய கடல், அதை என்கிட்ட கொடுத்துட்டாரு. நான் இந்த சைவ சித்தாந்தத்தெல்லாம் நான் எப்போவோ படித்தது, 15 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி படித்தது. அந்த புத்தகம்லாம் திருவண்ணாட்டில் இருக்கு. இப்போ என்னை நீங்கள் சைவ சித்தாந்தம் தலைமை உரை நீங்கள் தான் பேச வேண்டும் என்று என்னை போட்ட பிறகு நான் கொஞ்சம் ஆடி போயிட்டேன், கொஞ்சம் பயந்து தான் போயிட்டேன். ஏனென்றால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த தத்துவ கொள்கை. அந்த சைவ சித்தாந்தத்தை பற்றி நான் பேச வந்திருக்கிறேன் என்றால் ரொம்ப நிதானமாக, ஜாக்கிரதையாக அந்த சைவ சித்தாந்தம் என்கின்ற தலைப்புக்கு உட்பட்டுத்தான் நான் உங்கள் முன்பாக பேச வந்திருக்கிறேன். என்னை ஒரு சிறு குழந்தை போல பாவித்து நீங்கள் எனக்கு ஆசி வழங்க இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் நான் இந்த வேளையிலே வணங்கி மகிழ்கின்றேன். ஆண்டு கிமு அதிலிருந்து ஆரம்பித்து இன்றைக்கு வரை இந்த சைவம் விளங்கி கொண்டிருக்கிறது என்றால் இந்த உலகத்திலே தொன்று தொட்டு இருக்கக்கூடிய ஒரே சமயம் சைவ சமயம்தான். இயற்கை தொன்மையாம் சைவம் என்றார் மறைமலை அடிகள். இயற்கை தொன்மையாம்னா இந்த சூரியன் என்றைக்கு தோன்றியதோ, சந்திரன் என்றைக்கு தோன்றியதோ, இந்த விண்வெளி என்றைக்கு தோன்றியதோ, இந்த உடுக்கள் என்று சொல்ற நட்சத்திரங்கள் என்றைக்கு தோன்றியதோ, இந்த பூமி என்றைக்கு தோன்றியதோ, அன்றைக்கே இருந்த தெய்வம் சிவன் என்றும், அன்றைக்கே இருந்த சமயம் செய்வம் என்றும் பல பேர் சொல்லுகிறார்கள். நினைச்சு பாருங்களேன், ஆச்சரியமா இருக்குல்ல. அப்படிப்பட்ட சிவனை, அப்படிப்பட்ட பெருமைக்குரிய அந்த சமயத்தை நாம் புறந்தள்ளல் ஆகுமா? அதை உணராமல் இருத்தலாகுமா? அதை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாநாடு.
அடுத்தது நான் சொல்ல வந்த கருத்து, சைவம் வேறு தமிழ் வேறு என்று பிரித்து பார்க்க முடியாமல் சைவமும் தமிழும் ஒன்றோடு ஒன்றாக பின்னி பிணைந்தது. சைவ சமயம் அன்றைக்கு இல்லாது இருந்திருந்தால் தமிழ் இந்த அளவிற்கு வளர்ந்திருக்குமா என்பது ஒரு கேள்விக்குறிதான். சொல்லுகிறேன், மேடையில் பார்த்திருக்கார் கோவில் எண்ணின் அவர்கள், நினைத்து பாரு. இன்றைக்கு பல பேர் சொல்லுகிறார் தமிழ் ஒரு நீச பாஷை, இறைவனுக்கு ஏற்ற மொழி அல்ல என்று சொல்லுகிறார்கள். அப்படி அல்ல. இறைவனுக்கு உகந்த மொழி தாய்மொழியா நம் தமிழ் மொழி. இறைவனுடைய நேச மொழி, இறைவனுடைய பாச மொழி தமிழ் என்பதற்கு நிறைய சொல்லிக் கொண்டே போகலாம். இசைப்பாடல் மறந்தறியேன், நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உன்னாவும் என்னாவில் மறந்தறியேன் அப்பர் பாடுகிறார். தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த தமிழ் வழியிலே வழிபாடு ஏன் இருக்கக்கூடாது? எதற்காக வடமொழி வர வேண்டும், அதை திணிக்க வேண்டும்? புரியாத ஒரு பாஷையிலே ஏன் நாம் பேச வேண்டும்? சிந்தித்து பாருங்கள். அடுத்தது, சில பேருக்குத்தான் சிலது என்ற ஒரு பாகுபாடு உண்டு, வேறுபாடு உண்டு. சில பேர் தான் உச்சம், சில பேர் அதற்கு கீழ். இன்றைக்கு சொல்லிக் கொண்டு திரிகிறார்கள் அல்லவா? சைவத்திலே சிவனடியார்கள் என்று வந்தால், சிவனை முழு முதற் கடவுளாக ஏற்றுக்கொண்டால் எல்லோரும் சமம், எல்லோரும் சிவனடியார் தான். பெரிய புராணத்திலே அப்படித்தான். பெரிய புராணத்திலே 63 நாயன்மார்களை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது 4 வருடங்களை சார்ந்தவர்களும் அதிலே இருக்கின்றார்கள். ஆரியரும் இருக்கிறார், பிராமணரும் இருக்கின்றார். சுந்தரர் ஒரு பிராமணர் என்று சொல்றார், ஞானசம்பந்தர் அதைத்தான் சொல்கிறார். வைசியர் என்று சொல்லக்கூடிய வணிகரும் அதில் இருக்கிறார்கள். சத்திரியரும் இருக்கின்றார்கள், மன்னர்கள். சூத்திரனும் இருக்கிறார்கள், தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த நந்தனார் போன்றவர்கள், இன்னும் குயவர் சாதியை சேர்ந்தவர்கள், பரதவர்கள். அதிபத்தர் பரதவர் என்று சொல்றார்கள். எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். எல்லோரும் சாதிகளால் பிரிவுபட்டிருந்தாலும் சாதி வேறுபாடுகள் பார்க்காமல் எல்லோரும் சிவனை தொழுகிறோம் என்கின்ற நிலை வரும்போது எல்லோரும் சமமாக ஆகிறார்கள். இந்த பொழுது அவர்கள் எல்லோருமே பல்வேறு சாதிகளை சார்ந்தவர்கள். அந்த ஒரே ஒரு குறிப்பை மட்டும் சொல்லிட்டு நான் அடுத்த டாபிக் வந்துடுறேன். ஆவுரித்து தின்று உழலும் புலையரேனம் கங்கைவார் சடை கரந்தார்க்கு அன்பராகி அவர்கண்டீர் யாம் வணங்கும் கடவுளாரே. முடிச்சா ஒற்றுமை. ஆவுரித்து தின்று உழலும் புலையரேன். புலையர் என்றால் பசுமாட்டுக்கரியை சாப்பிடக்கூடியவர்கள். சில பேர் சாப்பிடுகிறார்கள், பசி எடுத்தவர்கள் சாப்பிடுகிறார்கள் வச்சுக்க. அவர்கள் சிவனை ஏற்றுக்கொண்டால் அவன் யார்? அது பிரச்சனை அல்ல. சிவனை நீ வணங்குகிறாய், நானும் சிவனை வழங்குகிறேன். நீயும் நானும் தோழர், நீ நானும் உறவினர், நீ நானும் சகோதரர்கள் என்கின்ற ஒரு நிலைப்பாடுதான் சைவத்தினுடைய நிலைப்பாடு. ஒண்ணு தெரியுமா? தொடக்கத்துல சிவகோத்திரம் விஷ்ணு கோத்திரம் தான் இருந்துச்சு. இது ஒரு உண்மை. இன்றைக்குதான் இந்து மதம் என்று சொல்கிறார்கள். இங்கே பல பேருடைய பத்திரம், வீட்டு பத்திரம் இருக்கும், எடுத்து படிச்சு பாருங்க. 1940கள் அல்லது 50களில் எழுதப்பட்ட பத்திரத்தை எங்க வீட்டில் இருக்கிறது நான் பார்த்துருக்கேன். அட்ரஸ் எழுதி சிவகோத்திரத்தை சார்ந்த இல்லைன்னா விஷ்ணு கோத்திரத்தை, எங்குமே இந்து மதத்தை சார்ந்த என்கின்ற வார்த்தை இருக்காது. சோ இந்து மதம் என்பது பின்னாளிலே கையாளப்பட்ட ஒரு பதம், ஒரு சொற்றொடர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தள்ளி வச்சாங்க பாருங்க அந்த பிரிட்டிஷ்ல சட்டத்தை. அதுக்கும் முன்னாடி யாருக்காக தள்ளி வச்சாங்கன்னா நம்ம தியாகராஜ செட்டியார். அந்த முதலமைச்சர் பதவி வேணான்னவர் அவர் தான் முதல். அந்த வெள்ளுடை வேந்தர் இதில் அரங்கத்தில் வந்த பிறகு நீங்க உடனே சாப்பிடணும்னு நினைக்காதீங்க, 1 மணி நேரம் தள்ளி தான் சாப்பிடணும். அதுக்காக தான் இந்த வெள்ளுடை வேந்தர் அரங்கத்தில் அடுத்த அரங்கத்தையும் இப்போ நாம இங்கே நிறைவு செய்யணும். அதனால பேராசிரியர், உளவியல் துறை பேராசிரியர் கருணாநிதி அவருடைய தலைமையில் சிகரம் செந்தில்நாதன் அவர்களும் நம்முடைய மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளரான கோவில் லெனின் அவர்களும் உரையாற்றுவார்கள். நன்றி. அப்புறம் சிறப்பு செஞ்சுதான். ஐயா வாங்க, மேடைக்கு வாங்க.